இன்னைக்கு ஒரு இனிப்பு வகை செய்யலாம் வாங்க நண்பர்களே. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க. முதலில் 500 கிராம் மைதா மாவு, 5 கிராம் உப்பு, 300 மில்லி தண்ணீர் ஊத்தி நல்லா பிசைந்து எடுக்கவும். ஒரு பவுலில போட்டு மேலே கவர் போட்டு மூடி 1.5 மணி நேரம் ஊற வைக்கவும். பின்னர் சின்ன சின்ன உருண்டைய உருட்டி ஒரு கண்டெய்னர்ல வைத்து எண்ணெய் தடவி ஊற வைக்கவும். அப்போதுதான் மாவு பாருங்கள் நண்பர்களே, மென்மையாக இருக்கு. 2 உருண்டைகளை எடுத்து நீள் வாட்டில் தேய்த்து ஒரு இதுல நறுக்கிய வெங்காயத்தாள், மிளகுத்தூள், மற்றொன்றில் வெல்லம் மற்றும் பொடிசா நறுக்கிய முந்திரி, பாதாம் பருப்பு சேர்த்து கலந்த பேஸ்டை மாவின் நடுப்பகுதியில் வைத்து இரண்டையும் நான் மடிப்பது போல் மடித்துக் கொள்ளுங்கள். பின்னர் தட்டையாக்கி கீழே பட்டர் பேப்பர் வைத்து எல்லா மாவையும் ரெடி பண்ணுங்க. மேலே எண்ணெய் விட்டு வெள்ளை எள் தூவி கவர்ல போட்டு வச்சிருக்கேன். எப்போ வேண்டுமானாலும் தோசைக்கல்லில் எண்ணெய் விட்டு இருபுறமும் பொன்னிறமாகும் வரை வேக வைத்து எடுக்கவும். 4ஆக கட் பண்ணி சாப்பிட்டு பாருங்க. ஆஹா, நல்லா சுவையாக இருக்கும். குழந்தைகள் மிகவும் விரும்பி சாப்பிடும்.